வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்லிக் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக சுவையாக சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க. ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, வீட்லேயே நம்ம சுவையாக செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து அசத்துங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். நம்ம இது மசாலாலாம் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், இது வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது கூட 1 முட்டை. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே நம்ம கலந்து வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஊறணும். நல்லா கலந்த பிறகு இது ஸ்பூன் உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது 20 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த சிக்கனு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். ஒன்றா போட்டு எண்ணெயில் எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி விடலாம். இப்படி நல்லா வெந்துட்டுருக்குது. நல்லா இது வேகணும். ஏன்னா மறுபடியும் நம்ம இது வேக வைக்க போகிறதில்ல, அதனால் நல்லா வேகட்டோங்க. நல்லா இப்படி திருப்பி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பிளேட்டில் எடுத்துடலாம். இன்னும் இருக்கிற கொஞ்சம் சிக்கன் கூட நம்ம இதில் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா செய்யலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. இந்த சிக்கனும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாருங்கள், 1/2 கப் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ரௌனிஷ் கலராக ஆகணும். கார்லிக் சிக்கன்ன்றதுனால பூண்டு நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரியாக ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம், உப்பு. இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ். இப்போது 2 டீஸ்பூன் ஸ்வீட் ஸ்பைசி சாஸ் எடுத்துருக்கேன், டொமேட்டோ சாஸ். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி பாருங்கள், கலரெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குல்லங்க. இப்போ ஒரு கை அளவுக்கு வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். சிம்மில் வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக இது ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தண்ணியில் கலந்தாச்சு. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்னஸ் ஆகும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு இது கிரேவி. அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது கூடவே நல்லா கலந்து விடலாம். பாருங்க, பார்க்கவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கலக்கி விடுங்க. அப்போ தான் அந்த சிக்கன்லலாம் இந்த கிரேவியெல்லாம் போயிட்டு நல்லா இறங்கும். உப்பு, காரம், சுவை எல்லாமே இறங்கும். இப்போ கடைசியில் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தாளை போட்டுக்கலாம். பார்க்கவே அருமையாக இருக்குது. இப்போது நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கலாம்.
பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.